உங்க லேப்டாப்ல எத்தனை ப்ராஜெக்ட் வந்து அன்ஃபினிஷ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் எத்தனை பிசினஸ் ஐடியா வந்து நோட்ஸ்ல மட்டும் எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த கோர்ஸை ஃபுல்லா முடிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை முடிக்காம அதை பாதியிலே விடுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. இன்கேஸ் ஒரு விஷயத்த பாதியிலே விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை பாதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நானும் இருந்தேன். ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்லலாம் நிறைய விஷயத்த அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் எதுவுமே ஃபுல்லாக பண்ண மாட்டேன். எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்படி தான் இருந்தேன். இஃப் யூ ஆர் லைக் தட் பர்சன், நீங்களும் அந்த மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், எப்படி அதை பிரேக் பண்ணணும், அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து உட்காந்து கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணுறதுனால நம்ம எல்லாம் என்ன நினச்சி போனால், நான் ரொம்ப லேசி, எனக்கு ஒரு பேஷன் இல்லை, எனக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்லை, நான் ரொம்பவே முக்கியம் இருக்கிறேன், என்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி நம்மளே பிளேம் பண்ணிப்போம். பட் அது வந்து தேவையே கிடையாது. அதுக்கு அது ரீசன் கிடையாது. இதுனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் லூப்ல வந்து ஆக்சுவலி நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. பட் யாருமே அது என்ன லூப்னு கூட உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் இன்னைக்கு நான் அதை டீட்டெயில்டா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களோட வில் பவர் பத்தின வீடியோல என்னால் நிறுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க தள்ளிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல, அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் வீடியோ ஆர் எல்ஸ் டிசிப்ளின் வீடியோ. இது வந்து ஒரு சிஸ்டம் பற்றிய வீடியோ. ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணணும், அண்ட் இது வந்து ஒரு ஃபிசிக்கலான சிஸ்டம் இல்லை, எப்படி சைக்காலஜிக்கலி நம்ம பிரெயினில் வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் நான் மிடிலே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு 3 மெயினான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் 99% ப்ராபபிலிட்டி இந்த ஸ்டெப்ஸ்னால மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. நல்ல தெளிவாக கவனிங்க இந்த பார்ட்டை. ரீசன் நம்பர் 1, நாவல்டி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவல்டி ட்ராப் அப்படின்னா என்னன்னா, இது ஒன் ஆஃப் தி ரொம்ப மோசமான ட்ராப். ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது புதுசா நிறைய விஷயத்துக்கு நம்ம பிரெயின் வந்து அடிக்ட் ஆகும். அந்த விஷயத்த பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, இதுவும் எனக்கு வருமே, அப்ப இதுவும் பண்ணலாம், இது நல்லா இருக்கே, இதுவும் எனக்கு வருமே, அப்ப இதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்க்குற எல்லாத்தையுமே நமக்கு அடிக்டட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இட் இஸ் நார்மல். ஆக்சுவலி இது வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நமக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை பார்த்து எக்ஸைட் ஆகும், அதோட ரிசல்ட்டை பார்த்து எக்ஸைட் ஆகும், அதோட ரிசல்ட்டை வந்து மற்ற எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகும்போது ஓகே, நானும் இதை பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அட்டன் பண்ணேன்னா இவங்களும் என்னை பற்றி இப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பேரியரில் போய் நம்ம மாட்டிப்பேன். அண்ட் இதை தான் நாவல்டி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ஃபேஸிங் திஸ் ட்ராப், இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. எதை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, எதுக்காக ஒரு புது விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு ரீசன் நம்பர் 1 அண்ட் ரீசன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்பவே இந்த நாவல்டி ட்ராப்பை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த நாவல்டி ட்ராப்புக்கு முக்கியமான ஒரு ஆளு தான் இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ஏன்னா புதுசா ஒரு ப்ராஜெக்டை பார்க்கும்போதோ இல்லை புதுசா ஒரு விஷயத்தை பண்ணும்போதோ உங்களுக்கு டோபமைன் வந்து செம்மையா பிரெயின்ல வந்து ரிலீஸ் ஆகும். அதனால அது ஒரு ரிவார்ட் கெமிக்கல் அப்படிங்கிறதுனால உங்க பிரெயினுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, நீங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோங்க பிரெயின். பட் அதுக்காக நீங்க உங்களை பிளேம் பண்ண வேணாம். அண்ட் இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ட்ராப் வருதுன்னா அங்க நீங்க கேட்க வேண்டிய ஒரு 2 கேள்வி சொல்றேன். எதுக்காக நீங்க இதை ஆரம்பிக்கணும், அண்ட் அதோட ரீசன் வந்து பீப்புள் என்னை பத்தி இப்படி பேசுவாங்க, இதை போனோன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், இதுதான் அதோட ரீசன் இருந்துச்சுன்னா திரும்ப ரீகன்சிடர் பண்ணுங்க ஏன் அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத. 2வது முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து, இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னா இதுல என்னோட ஃபுல்லஸ்ட்டை கொடுக்க முடியுமா, இதுல எனக்கு நிறைய விஷயம் தெரியுமா, ஜஸ்ட் பிகாஸ் மற்றவங்க பேசுறாங்க, யாரோ ஒருத்தங்க புதுசா ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுல வர ஆன்சரையும் நீங்க பார்த்துட்டு அதையும் நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க. ரீசன் நம்பர் 2, த அப்பர் லிமிட் ப்ராப்ளம் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ட்ராப்புக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்கிறாரு. கே ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி பீப்புள்கிட்ட, அதாவது பெரிய பெரிய பேஷன் வச்சுக்கிட்டு, பெரிய கோலை வச்சுக்கிட்டு, அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்காம போற எல்லாருக்குமே பார்த்த ஒரு பேட்டர்ன் தான் இந்த அப்பர் லிமிட்ஸ் ப்ராப்ளம் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அது மொமெண்டம் நல்லா போகுது, விஷயம் நல்லா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதோட பீக்கு அட்டைன் பண்றதுக்கான 50% கூட வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க அட்டைன் பண்ணும்போது, அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஓகே வி ஆர் டூயிங் சம்திங், நான் அதை கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது தான் இருக்கிறதுல பிக்கஸ்டான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வரும்னா, ஈவன் அது ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷனா இருந்தாலும் உங்க பிரெயின் வந்து அது உங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதனாலதான் என்னால் இதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனா எடுக்கிறதுக்கு உங்க பிரெயின் ட்ரை பண்ணும். இன்னும் சிம்பிளா அந்த அப்பர் லிமிட் ட்ராப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நான் வந்து இந்த லாங் வீடியோ எடுக்கணும், யூடியூப்க்கு லாங் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஓகே நாளைக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போகும்போது நான் பில்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையானா ஆமா அது ஒரு முக்கியமான பிரச்சனை, பட் அர்ஜென்ட்டா சால்வ் பண்ணணும்னா கிடையாது. பட் என் பிரெயின் அது எப்படி போர்ட்ரேட் பண்ணிச்சுன்னா இது நீ அர்ஜென்ட்டா சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி நான் அதை பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த லாங் வீடியோ எடுக்கிறது எனக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த தள்ளி போறதுல அந்த மொமெண்டமை நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இது ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க இப்போ ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப பண்றதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஃபீல் வந்து உங்க பிரெயினுக்கு கிடைக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்டான ஃபீலை வந்து உங்க பிரெயின் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய விஷயமா உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ண. அண்ட் இந்த ட்ராப்ல தான் நானுமே இருந்தேன். பட் நவ் ஐ நோ திஸ் இஸ் அ ட்ராப். அது ஒரு ட்ராப்னு தெரிஞ்சதுனால அதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் ரீசன் நம்பர் 3 தான் த ஜைகார்னிக் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புல்மா ஜைகார்னிக் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு 10 விஷயத்த பண்றீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த 10 விஷயத்துலயும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா யூஸ்வலி நம்ம பிரெயின் வந்து கம்ப்ளீட்டட் டாஸ்க்கு கம்மியான ஒரு ஸ்பேஸ் தான் எடுக்கும். ஆனால் இன்கம்ப்ளீட்டான ஒரு டாஸ்க் இருக்குல்ல, பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, ஆன் ப்ராசஸில் இருக்கும்ல, அந்த டாஸ்க்கு வந்து நம்ம பிரெயின் அதிகமான ஒரு ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ இப்படி அதிகமான ஸ்பேஸ் எடுக்கிறதுனால 10 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை 10 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனால் 10 விஷயத்துலையுமே நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அது பெர்ஃபெக்டாக இல்லை அதை ரிஃபைன் பண்றதுலேயே நீங்க வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. பட் அதை ரிஃபைன் பண்றதை தாண்டி அதை க்ரோ பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியை நீங்க மறந்துடுவீங்க. அது மறந்ததுனால அந்த ஒரு மொமெண்டம் வந்து அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்காதனால உங்க பிரெயினுக்கு டோபமைன் ரஷ் நடக்காது. அப்படி டோபமைன் ரஷ் நடக்காததுனால ரிசல்ட்டும் கிடைக்காதனால ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணதை பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிருவீங்க. சரி ஓகே, இந்த ட்ராப் எல்லாம் எப்படி பிரேக் பண்றது அப்படின்னா இந்த ட்ராப்பை பிரேக் பண்றதுக்குன்னே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் யூஸ் பண்ணேன். அதுல இருந்து நான் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் ஃபினிஷ். அந்த ஃபினிஷ் ஃப்ரேம் ஒர்க்கில் எஃப் அப்படின்னா என்னன்னா ஃபிக்ஸ் த ஸ்கோப். அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸை ஃபுல்லாக முடிக்கணும், அந்த ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும் தேவையே இல்லை. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த கோர்ஸோட ஒரு மாடல் முடிங்க. ஸ்லோவான ப்ராசஸாக இருந்தாலும் ஸ்டெடியான ப்ராசஸாக போங்க. இதுதான் அந்த ஃபிக்ஸ் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப் ஃபார் ஃபிக்ஸ் த ஸ்கோப். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை ஷ்ரிங்க் பண்ணி அந்த ஒரு வாரத்துக்கு உங்களால் உங்களோட கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட ஈகோ வந்து பெரிய ஆள் மாதிரி நம்மகிட்ட காட்டுவான். ஒரு வாரத்தில் உன்னால வந்து இவ்வளோ பண்ண முடியும், அதெல்லாம் அந்த ஈகோலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ப்ராக்டிக்கலி ஒரு வாரத்தில் உங்களால் இவ்வளோ பண்ண முடியுதா, நீங்கள் அடுத்தடுத்த வாரம் போகும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க, அது தப்பே இல்லை. அந்த மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், தப்பு இல்லை. பட் நீங்கள் ஒரு வாரத்தில் இவ்வளோ பண்ணணும்னு அந்த சூப்பராக நிறைய பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் த ஃப்ளோவில் அது கஷ்டம், டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்கள் பிரெயின் கொடுத்து அதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதனால தான் ஸ்டார்ட் பண்ணதை ஃபினிஷும் பண்ண மாட்டாங்க, ஜிம்முக்கு ஒரு 10 நாள் போயிட்டு அடுத்து போகவும் மாட்டாங்க. அண்ட் ஃபினிஷில் எஃப் ஃபார் ஃபிக்ஸ் யுவர் ஸ்கோப் வந்துருச்சு. பட் ஐ ஃபார் ஐடென்டிஃபை யுவர் அப்பர் லிமிட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு நீங்கள் விஷயத்த பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் லாஸ்ட் மினிட்ல புல் ஆகும்ல. இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறேன்னா லாஸ்ட் மினிட்ல ஸ்டார்ட் அப்ல ஒரு பிரச்சனை வந்ததுல, இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு நிறைய வாட்டி ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கு. எது உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இது உனக்கு முக்கியம், அதை விட இதுதான் முக்கியம், அந்த மாதிரி ஒரு அர்ஜென்சி ஃபீல் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு விஷயம் வரும்போது ஓகே அப்போ இதை நான் பண்ண போறேன், அதனால இது வருது, அப்போ இதை நான் அவாய்ட் பண்ணிட்டு இதை நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். என் ஃபார் நெவர் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் when ஆல்ரெடி ஒன் இஸ் இன்கம்ப்ளீட். அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது புதுசா ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. ஐ மீன் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு விஷயத்துல தான் இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல இருங்க, தப்பு இல்லை. 2 விஷயத்துல இருக்கிறீங்கன்னா தப்பு இல்லை, 3 விஷயத்துல இருக்கிறீங்கன்னா தப்பு இல்லை. பட் இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகல. அவன் அதை பண்றான், இது இப்போ ட்ரெண்டில் இருக்கு, இது நல்லா இருக்குது, இதுல இருந்து ரிசல்ட் வருது, அவங்களுக்கு அது பண்ணா ரிசல்ட் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்த்தோன்னே இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆகாதீங்க. எண்ட் ஆஃப் த டே இட் வில் பேக் ஃபயர் யூ. ஸோ அதனால நியூ ஐடியாஸ்க்கு போகாதீங்க. அண்ட் ஐ ஃபார் இன்ஸ்டால டன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டால டன் டெஃபினிஷன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களோட மீனிங் என்ன. ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபினிஷ்டோட டைம் லைன்ஸ் இருக்கும். ஒருத்தங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தங்க இதுவே எனக்கு ஃபினிஷ்டு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ஃபினிஷ்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை நான் முடிக்கிறேன் அப்படின்னா இது ஃபினிஷ் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. ஸோ அதுதான் உங்களோட கோல். அண்ட் அதை 3 நம்ம பிரித்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வீக்குக்கு இது, செகண்ட் வீக்குக்கு இது, தேர்ட் வீக்குக்கு இது அப்படின்னு போட்டோம்னா சிம்பிளா அந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். அண்ட் எஸ் ஃபார் ஷிப் பிஃபோர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்காம இருக்கிறோம்னா அதுல தேவைப்படுறது பெர்ஃபெக்ஷன் இல்லை, தேவைப்படுறது மொமெண்டம். ஸோ நீங்க பெர்ஃபெக்ஷனை விட்டுட்டு மொமெண்டம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம், ஒரு டாஸ்க் பண்றீங்க, இல்லை ஒரு மாடல் பண்றீங்க, ஒரு ஷார்ட்டான ஒரு குட்டியான டாஸ்க் தான் அதை பண்றீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த மொமெண்டமை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மொமெண்டம் ஒரு டாஸ்க் பண்ணும்போது இருக்கணும், செகண்ட் டாஸ்க் பண்ணும்போது இருக்கணும். நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்கு டைம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மொமெண்டம் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொமெண்டமை ஃபேட் ஆக விடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்ஷனுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த மொமெண்டம், நாட் ஆன் த பர்ஃபெக்ஷன். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஹச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹானர் த ஸ்டார்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டெட்லைன் வைக்காம ரொம்ப ஹார்டான ஒரு டெட்லைன் வைங்க. ஐ மீன் ரொம்ப ஹார்டான ஒரு டெட்லைன் வச்சுருங்க. ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண 7 days எடுக்குதுன்னா ஒரு 5 days வச்சுக்கோங்க, முடியும் வைங்க. அந்த 5 daysக்குள்ளே உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ஷிப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். அந்த கில்ட்டி ஃபீலில் திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த 7 நாள் ஆகுதுன்னா அதை 5 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் ஷிப் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அஃபிஷியலாக அதை திரும்ப நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாமல் போகும்போது உங்களுக்குள்ள வந்து ஒரு 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 புஷ் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் அதை பண்ணல, ஏன் அதை பண்ணல, ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு புஷ் நடக்கும். அது 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்னா திரும்ப அதை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு 5 daysக்குள்ள முடிச்சிருவீங்க. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கிரேசியான ஒரு வேயா இருக்கலாம். இது வந்து கேட்கறதுக்கு ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு வேயா இருக்கலாம். இல்லைன்னா வந்து அன்அக்செப்டபிளான ஒரு வேயா கூட இருக்கலாம். பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ளே பண்ணி பாருங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ட்ராப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து மோர் ரிசர்ச்சிங் பிஃபோர் ஸ்டார்டிங். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூம் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ட்ராப். பிகாஸ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஃபீல் வந்து ஓகே ஐம் நாட் ரெடி எட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வர விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் தட். ஸோ அதுக்கு ரிசர்ச் பண்றது எல்லாமே ஓகே தான், பட் லிமிட்டடா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமா அலாம் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour 2 hour பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 1 hour 2 hourக்கு அலாம் வச்சு எதை ரிசர்ச் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது பிளானிங் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பெர்ஃபெக்டான பிளான் வந்து போடாதீங்க. ஏன்னா பெர்ஃபெக்டான பிளான் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. பட் நம்ம சூப்பரான போர்ட்ஸ்ல எழுதுவோம், நோட்ஸ்ல எழுதுவோம், செம்ம பிளான் போடுவோம். பட் அது ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த பிளான் போடும்போது ஏதோ அதை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் கண்டிப்பா அது கம்ப்ளீஷனும் கிடையாது, ப்ராக்ரஸும் கிடையாது. அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு ப்ராக்ரஸ் காட்டுற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ ப்ராக்ரஸ். ஸோ இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு ட்ராப்லையும் மாட்டிக்காதீங்க. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ட்ராப் வந்து ஐ ஸ்டார்ட் மண்டே ஃப்ரெஷ். அந்த ஒரு ட்ராப்ல மாட்டிடாதீங்க. பிகாஸ் த வேர்ல்ட் வில் ரெவால்வ் அரவுண்ட் இட்ஸ் நவ் ஆர் நெவர். ஒரு பிளானை போட்டீங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஸ்டார்ட் நவ். அதை நீங்க நாளைக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா அது நெவர் தான் ஆக்சுவலி. பிகாஸ் நானுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸை, நிறைய ப்ராடக்ட்ஸை, நிறைய ஐடியாஸ் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பேன். பட் காலையில் 11 மணிக்கு தான் எந்திப்பேன். அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். சரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு காலையில் எழுந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போய் அது அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் அது பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து நமக்கு வந்து ஸ்டூபிடான ஒரு ஃபீலாக இருக்கிறதுனால நம்ம பிரெயின் வந்து என்னடா சும்மா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி போய் அதை நம்ம பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த நவ் ஆர் நெவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறத மண்டையில் நல்லா வச்சுக்கோங்க. சரி இதெல்லாம் நான் பிரேக் பண்ணணும், எனக்கு ஒரு 3 சிம்பிளான ஒரு வழி சொல்லு அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். ஆக்ஷன் நம்பர் 1, த கம்ப்ளீஷன் ஆடிட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கம்ப்ளீஷன் ஆடிட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, என்னென்னலாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே எழுதி வரீங்க. ஒரு கோர்ஸாக இருக்கலாம், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சர்டைன் ஒரு விஷயத்தை படிக்கிறது, கிளாடை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். எதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அண்ட் அப்படியே உங்களோட குரோம்குள்ளே போங்க. அப்படின்னா அப்படியே உங்களோட யூடியூபோட வாட்ச் லேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணியிருக்க ரீல்ஸ் இதெல்லாம் போய் பாருங்கள். எதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே எழுதி வைங்க. ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு டெசிஷன் என்ன அப்படின்னா, இதை நான் பண்ண போகிறேன் இல்லை பண்ணலை, அவ்வளோதான். இதை வந்து நான் அப்புறம் பண்ணுறேன், இதை பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை பண்ணிக்கிறேன், அது எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எஸ் ஐ எம் கோயிங் டு டூ இட், நோ ஐம் நாட் அப்படிங்கிற அந்த நோ ஐம் நாட் அப்படிங்கிறதையும் சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நோ ஐம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே டிக் பண்ணுவாங்க.
இந்த டிக் பண்ணிட்டு வர எல்லாமே உங்களோட டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த கம்ப்ளீஷன் ஆடிட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகே எனக்கு இவ்வளோ விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டுருக்கேனடா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, ரொம்பவே ஒரு வேல்யூபிளான ஸ்டெப்பு அண்ட் அண்டர் ரேட்டட் ஸ்டெப்பு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது ஆக்ஷனபிளான ஒரு ஸ்டெப் தான் 2 வீக் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் டாப் ப்ரையாரிட்டின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பில் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இதில் ஒரே ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரே ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்த 2 வாரத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணனா இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான அவுட் வந்து எப்படி இருக்கும், வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஃபினிஷ்டு, அந்த ஒரு டாஸ்க் எடுத்து இந்த 2 வாரத்தில் அதோட ஃபினிஷ்ட் அவுட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதிட்டு அந்த ஃபினிஷ்ட் அவுட் அட்டைன் பண்ணுறதுக்கு வாட் டு டூ வாட் நாட் டு டூ அப்படிங்கிறது எழுதிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இன்வர்ஷன் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வர்ஷன் மாடல் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பு, இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அக்லி 10 அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது ரொம்ப நாள் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் அதை பர்ஃபெக்டாலாம் ஒர்க் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி அக்லியாக ஒர்க் பண்ணுங்க, சும்மா ஒர்க் பண்ணுங்க, சும்மா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஜென்யூனாகவே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த அக்லி 10 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 3 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் இஸ் அ ப்ரூவன் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் யுவர் லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நானும் அப்படி தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்காமல் போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். பட் இப்போ நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிச்சு பழகுங்க. ஆரம்பிச்சதை முடிக்க தெரியல, இல்லைனா எப்போ முடிக்கணும்னு தெரியல அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ட்ராப்ஸில் மாட்டுவீங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும், உங்களை பற்றி உங்களுக்கே நிறைய செல்ஃப் டவுட் வந்துடும். முக்கியமாக ஒரு லீடர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபினிஷ் சம்திங் யூ ஸ்டார்டட் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபினிஷ் சம்திங் இன் அ ரைட் டைம். நீங்கள் ஒரு ட்ராப் வச்சிருக்கிறீங்க, நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா பப்ளிக்காக இன்ஸ்டால ஸ்டோரி போடுங்க, என்னை மென்ஷன் பண்ணணும்னா கூட மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் பப்ளிக்காக சொல்லிட்டீங்கன்னா யூ ஹேவ் ஹை ப்ரெஷர் டு கம்ப்ளீட் இட் பை த டெட்லைன். அந்த டெட்லைனுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கிற ப்ரெஷர் இருக்கும், அதிலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சம்ஹவ் அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அனலாஜிக்கல் திங்கிங் இல்லை பேட்டர்ன் ரெகனைசேஷன் அண்டர் எடிட்டிங்கில் போயிட்டு இருக்குது. அனலாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே ஒரு மாஸ்டர் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐ ஹோப் தோஸ் வீடியோஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் 2ல் என்ன வேணுங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டால் ஹவு டு ஆர்கியூ அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம டீம் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஹவு டு ஆர்கியூக்கும் நான் 2-3 பேர்ட்ட நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நான் பார்த்து செம்மையாக ஒரு ஆர்கியூ பண்ண ஒரு பர்சன். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி சைக்காலஜிக்கலி அவங்களை அப்சர்வ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ சூப்பராக அவுட்டில் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.